ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது அதோட பாதி வீடியோ தான் இது, பார்ட் 2 வீடியோ. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணியாச்சு, அந்த எக்ஸ்ட்ரா இது பண்ணியாச்சு. இப்போ சைடில் வந்து நம்ம அந்த ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுக்கணும் இல்லையா, அதை நான் எப்போவுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு தான் அந்த கட் கொடுப்பேன். முன்னாடியே நான் கொடுத்தேன்னா எனக்கு இன்னும் அது கரெக்டாகவே வர மாதிரி தெரியல. இன்னொன்று, இந்த ஃப்ரண்ட்டு பேக் வந்துட்டு நான் ரொம்ப குழப்பிக்குவேன். அதனால் எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபுல்லாகவே ஸ்லீவ் அட்டாச் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த ஃப்ரண்ட் ரைட்டு லெஃப்ட்டுக்கு வைப்போம் இல்லையா, அந்த ஒரு இது வைப்பேன். நான் முன்னாடியே அடிக்க மாட்டேன். நீங்கள் யாரெல்லாம் இது மாதிரி ஃபுல்லாக லைனிங் அடிச்சுட்டு கட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஸ்லீவ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம எல்லாத்தையும் அட்டாச் பண்ண வேண்டியது தான். வேலை எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சின்னு பாருங்கள். இதை அட்டாச் பண்ணுறப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம், நம்மளுக்கு எது எப்படி போனாலும் நம்ம அட்டாச் பண்ணுறப்ப அப்படியே இப்படி போட்டுட்டு அப்படியே நம்ம செஞ்சிடக்கூடாது. கீழே வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா தெரியும், இந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அது மட்டும் சமமாக வச்சு பார்த்துக்கிட்டு, மேலே ஷோல்ட்ரு கொஞ்சம் மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே வர இடம் அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் ப்ளவுஸ் அடிக்கிறப்போ ஒரு 2 ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் கொஞ்சம் பிரியாமல் இருக்கும். சில பேர் பிடிச்சி டைட்டாக இழுத்தாங்கன்னா ப்ளவுஸ் வந்துட்டு வேகமாக பிரிஞ்சிரும். நம்ம ஒரு தையல் போட போனோம்னா அவங்க ஃபோர்ஸுக்கு அவங்க இழுத்து, இல்லை ஒரு சிலர் ஃபிட்டிங்காக போடுவாங்க. அப்படி போடுறப்போ அவங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிரிக்கும்போது அவுக்கும்போது பிச்சிருவாங்க எப்படியும். அதனால் திரும்ப நம்மளுக்கே தான் அந்த வேலை வரும். அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் அடிக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டு பார்த்து அடிச்சுக்கலாம். ஸ்லீவுக்கு அந்த நேட்ச் போட்டிருக்கோம் இல்லையா சென்டரில், அந்த நேட்ச்லேருந்து அப்படியே பொறுமையாக வச்சுக்கிட்டு வாங்க. பொறுமையாக வச்சுக்கிட்டு வந்து அடிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் அடிக்கும்போது ரொம்ப வச்சு அடித்து நீங்கள் மாட்டும் அடிச்சுக்கிட்டே போகாதீங்க. ஒரு இன்ச்சாக மூவ் பண்ணுங்கள். ஒரு இன்ச்சாக மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்துட்டு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல், ஸ்லீவுக்கும் பாடிக்கும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் வரும். அதோட எந்த பீஸையுமே இழுக்காதீங்க. இழுத்து கம்மியாக இருக்குது நம்ம இழுத்து அடிச்சிடலான்ட்டு அடிச்சிங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது சமமாகவே இருக்காது. அதனால் எந்த பீஸையுமே இழுக்காமல் நீங்கள் அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கே கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா ஸ்லீவு எந்த பக்கமும் மிச்சமாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்னது தான், 2 ஸ்டிச்சு அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 2 ஸ்டிச்சு அடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த பக்கம் ஸ்லீவை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த பக்கம் ஸ்லீவை அடித்தாச்சு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போடுற கட்டிங்கில் இது ஒரு விஷயம் எல்லா ப்ளவுஸ்லேயும் வராது, ஏதோ ஒரு ப்ளவுஸில் வரும். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்லீவும் பார்த்திங்கன்னா இப்போ சமமாக வைக்கிறேன். ஸ்லீவுக்கும் அந்த பேக் பீஸுக்கும் வச்சு பார்த்தோம்னா பட்டி பீஸு கொஞ்சம் கீழே இறக்கமாக தெரியும். பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கே? அந்த இறக்கமாக தெரியும். அதுக்கு ஃப்ரண்ட் பீஸில் இன்னொரு டாட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். அப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இது எல்லார் ப்ளவுஸ்லேயும் வராது. இந்த டாட்டும் வந்து ஈஸியாக தெரியாது. இது உள் பக்கமாக போகிறதால இது ஒன்றும் தெரிஞ்சிக்காது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சமமாக வருது. இப்போ எந்த மிச்சமும் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டிச்சு போட்டுட்டு தான் நான் ப்ளவுஸே எடுப்பேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நான் ப்ளவுஸ் வந்துட்டு அளவு ப்ளவுஸு எடுத்தே இருக்க மாட்டேன். அளவு ப்ளவுஸ் இல்லாமல் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இவ்வளோ நேரமும். ஏன்னா முன்னாடி நம்ம கட்டிங் பண்ணுறப்பயே கரெக்டாக பண்ணிட்டோம்னா அப்புறமா வந்து நம்மளுக்கு அளவு ப்ளவுஸு சென்டரில் தேவைப்படாது. இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறமா தான் நான் பார்ப்பேன் எவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாடிக்கும் ஸ்லீவுக்கு மட்டும் அளவுக்காக நான் ப்ளவுஸ் எடுப்பேன். அவ்வளோதான். இப்போ தான் நான் ப்ளவுஸ் எடுக்கிறேன் பாருங்கள். அந்த சைடு கரெக்டாக இருக்குது. இந்த சைடு மட்டும் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது பாருங்கள். இந்த கொஞ்சம் மிச்சமாக இருக்கிறத தான் நம்ம பிடிக்க போகிறோம்.
இந்தாண்ட ஒரு இன்ச்சு நான் பிடிச்சிக்கிறேன், அந்த சைடு ஒரு இன்ச்சு பிடிச்சிக்கிறேன். அப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஸ்லீவுக்கு வச்சு பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தையல் அடிச்சாச்சு. இப்போ இந்த சைடும் ஒரு இன்ச்சு பிடிச்சிக்கிறேன். நம்ம முன்னாடியே வச்சு ப்ளவுஸை வச்சு பார்த்து எங்கே எவ்வளோ பிடிக்கணும், என்ன அளவு எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க தேவையில்ல. இப்படி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி கட்டிங் பண்ணி நீங்கள் அடிக்க போனீங்கன்னா எல்லா அளவும் ஃப்ரண்ட்டு தனியாக, பேக்கு தனியாக அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதில் தானாகவே வந்துட்டு நீங்கள் இது மாதிரி கட்டிங் பண்ணி அடிச்சிங்கன்னா ஒரு சைடு சின்னது, ஒரு சைடு பெருசு வரும் இல்லையா ஃப்ரண்ட் பீஸு, அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக வந்துடும் நம்ம தையல் அடிக்கும்போதே. இப்போ பாருங்கள், மறுபடியும் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு அளவு எப்படி கரெக்டாக இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஒரு சைடு சாரி வீடியோவில் தெரியவே இல்லை, அதோ பாருங்கள். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், இது வீடியோவில் தெரியாதது எனக்கு சீரியஸாகவே தெரியல. ஆனால் ப்ளவுஸ் அளவு வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு 2 ப்ளவுஸுக்குமே. அவ்வளோதான். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எவ்வளோ ஸ்டிச் நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ ஸ்டிச் போட்டு திருப்பிக்கலாம். நான் இதுக்கு ஒரு 4 ஸ்டிச் போடுவேன். ஏன்னா சப்போஸ் அவங்க உடம்பாயிட்டாலும் பிரிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 4 ஸ்டிச் போடுவேன். கஸ்டமருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்டிச் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்டிச்சிங்கை அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்துட்டு இதுக்கு அதிகமாக போடலாம்லாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 3 கேட்பாங்க, 3க்கு மேலே போடாதீங்க அப்படின்வாங்க. சில பேர் எனக்கு கச்சா வேணும், அதாவது இந்த சைடில் பிரித்தா எனக்கு அகலமாக இருக்கணும், உள்ளுக்குள்ளே நிறையா துணி கொடுத்து தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கட்டிங் போட்டிங்கன்னா, கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி சைடில் அதிகமாகவே வரும். நீங்கள் துணியே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத மாதிரி உங்களுக்கு துணி வரும். நீங்கள் சப்போஸ் கட்டிங் வீடியோ பார்க்காம அந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா கட்டிங் வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்துட்டு துணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு கூட கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. எல்லாத்தையும் சமமாக பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம நெக்கு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். எம்மிங் பீஸ் தான். அதுக்கு நான் வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணேன் இல்லையா, அந்த பீஸுலேயே க்ராஸாக இருக்கும். அந்த க்ராஸ்லேயே வந்து நம்ம மறுபடியும் லெவலாக க்ராஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதிலே அடித்து திருப்பி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே இதில் தான் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு இதுவே வந்துட்டு அவங்க நெக்குக்கு ஒரே ஒரு சைடு கட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அந்த ஸ்லீவ் கட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து எடுக்கிறப்போ ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து நல்லா லென்த்தாகவும் இருக்கும். ஒரு சைடு கட் பண்ணாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அவங்க ஸ்லீவ் பீஸும் இந்த பீஸும் கரெக்டாக வரும். ஒரு சிலருக்கு டீப் அதிகமாக வச்சுக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் வெட்டணுமா, இன்னொரு லைன் வெட்டணுமா இருக்கும். அதுவும் இன்னொரு லைன்லேயும் ஒன்று மட்டும் போதுமாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து அடித்து திருப்பிக்கலாம். இதே ஒரு சிலர் வந்துட்டு இது சும்மா அப்படியே அடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் திருப்பிடுறாங்க. அப்படி திருப்பக்கூடாது. இதை அடிச்சுட்டு சென்டரில் ஒரு நேட்ச் போட்டு எடுத்துக்கணும். நம்ம நேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு அந்த நெக் ஷேப் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கும். இல்லை அப்படின்னா ஒரு இடம் தூக்குன மாதிரி நம்ம எம்மிங் பண்ணுறப்போ சுருக்கமாக வந்துடும். அந்த சுருக்கம் இல்லாமல் வரணும்னு சொன்னால் இது பண்ணிக்கணும், நம்ம நேட்ச் போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா சுருக்கமாக வந்துடும்.
சில பேர் வந்து எம்மிங் பண்ணுறப்போ ரொம்ப குட்டியாக பைப்பிங் மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கவே கூடாது. இந்த ஸ்லீவ் சைடு எக்ஸ்ட்ரா ஒரு கச்சா இருக்குது இல்லையா, எக்ஸ்ட்ரா அந்த துணிங்க கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அங்கங்கே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நேச் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே. ஏன்னா அந்த டர்னிங்லாம் நம்மளுக்கு வந்து நேச் போடணும், போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். நேச்லாம் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அடிக்கலாம். திருப்பி அடிக்கும்போது அந்த கச்சா வெளியே வராமல் பார்த்து அடிங்க. அதோட ரொம்ப சின்னதாக வச்சுக்காதீங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு வைக்காட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்படி அடித்தோம்னா நம்மளுக்கு சுருக்கம் வரும். திருப்பி அடிக்கும்போது நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எம்மிங் பண்ணும்போது இன்னும் அந்த ஒரு மாதிரி பின்னாடி தூக்குன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தூக்குன மாதிரி இருக்கிறதுலாம் இருக்காமல் சமமாக இருக்கும் எம்மிங் பண்ணால். இதே மாதிரி ஒரே ஒரு தடவை நீங்களும் அடித்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நானும் நிறைய சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொரு வீடியோ பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கிற வீடியோ எல்லோரும் வந்துட்டு ஒன்றே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றும் எல்லாத்துலேயும் அவங்கவுங்க கற்றுக்கிட்டு தான் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் எல்லாருக்கிட்டேயும் கற்றுக்கிட்டதை நான் சொல்கிறேன். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த இடம் கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். ப்ளவுஸ் பீஸை பிடிச்சிடக்கூடாது. பிடிக்காமல் அங்கங்கே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கட் பண்ணுங்கள். நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப போர் அடிக்கும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் பேசுகிறது போர் அடிச்சிருக்கோம். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ப்ளவுஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம பேசிக்கிட்டு. முடிஞ்சால் ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், ப்ளவுஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு.